பலூன் ஃபிஸ்ட் 86 டிசாஸ்டர். ஒரு பலூனால கூட நம்ம உலகத்துக்கு இவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வர முடியுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா பலூன் ஃபிஸ்ட் 86 அமைஞ்சிருக்குங்க. அப்படி இந்த பலூன் ஃபிஸ்ட் 86 என்னடா எந்த அழிவை கொண்டு வந்துருச்சு, இதனால எந்த டிசாஸ்டர் ஏற்படுத்துச்சு, இதனால உயிரிழப்பு விழாச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் தெரிஞ்சுன்னா நீங்க வீடியோக்குள்ள போய் நாம் தெரிஞ்சுக்கணும். கியூப்லேண்ட் உஹாய் யூஎஸ்ஏல இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுது. இதை வந்து 9/27/1986 நடத்த பாத்தீங்கன்னா இந்த உஹாய் கியூப்லேண்ட சேர்ந்தவங்க நடத்த பிளான் போட்டிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த பலூன் ஃபிஸ்ட் நடத்துறதுக்கு என்ன காரணம், அது இல்லாம இதுல பாத்தீங்கன்னா எதுக்கு 1.5 பில்லியன் பலூன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பலூன் ஃபிஸ்ட் நடத்துறதுக்கு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஸ்னிலேண்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு இயர் ஆஃப் செரிமனிக்காக 1.4 மில்லியன் பலூன்ஸ் பறக்க விட்டுருக்காங்க. அப்படி அவங்க பறக்க விட்ட அந்த 1.4 பில்லியன் பலூன்ஸ் டிஸ்னிலேண்டுக்கு இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட், அதாவது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்திலேயே அதிக பலூன்ஸ் பறக்க விட்டதுக்காக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா டிஸ்னிலேண்டுக்கு கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம பண்ணணும். அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை உடைக்கணுங்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த கியூப்லேண்ட் உஹாயில இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பலூன் ஃபிஸ்ட் பாத்தீங்கன்னா கான்டெஸ்ட் பண்ணி இதனால நம்ம அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணுவோம். ஆனா அதுவே ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா அமைஞ்சது. இந்த பலூன் ஃபிஸ்டோட முக்கியமான நோக்கம் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்றது மட்டுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லைங்க. இந்த கியூப்லேண்ட் உஹாயோட டூரிஸ்ட் இசம் பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கும் இதோட பாத்தீங்கன்னா சேரிட்டிக்காக நிறைய டொனேஷன் பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்றதுக்கும், நிறைய இந்த டொனேஷனை கலெக்ட் பண்ணி நிறைய இல்லாதவங்களுக்கும் நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி அவங்க கியூப்லேண்ட் உஹாயை இன்னும் டெவலப் பண்றதுக்காகவும் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பலூன் ஃபிஸ்டே பிளான் பண்றாங்க. சோ இதை பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா கொண்டு போகும்போது இன்னும் வரவேற்பு நிறைய இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம சிட்டிக்கும் நம்ம இடம் நம்ம சிட்டிக்கு பாத்தீங்கன்னா நிறைய வரவேற்பு கிடைக்கும். அதனால நம்ம சிட்டி நம்ம இடம் பாத்தீங்கன்னா நிறைய டெவலப் ஆகுங்கிற அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் சேரிட்டி 2000 வாலண்டியர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னா திரட்டி 9/27/1986 பாத்தீங்கன்னா இந்த பலூன் ஃபிஸ்ட் நடத்தலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. அப்படி அவங்க பலூன் ஃபிஸ்ட் நடத்துற அந்த நாள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குங்க. அதாவது ஒரு 1.5 மில்லியன் பலூன்ஸ் 2000 வாலண்டியர்ஸ் வச்சு 1.5 பில்லியன் பலூன்ஸையும் ஹீலியம் கேஸால ஃபில் பண்ணி கரெக்டா பாத்தீங்கன்னா நெட்ல பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த 1.5 மில்லியன் பலூன்ஸையும் கரெக்டா பாத்தீங்கன்னா நெட்டை கட் பண்ணாங்கன்னா அந்த பலூன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வானத்துல ஃபிளை ஆகும். சோ வேர்ல்ட் ரெக்கார்ட் பிகின்ஸ் அப்படிங்கறதுதான் பாத்தீங்கன்னா அவங்களோட பிளானா இருந்துச்சு. ஆனா நாம ஒண்ணு நினைச்சா இயற்கை ஒண்ணு நினைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தாங்க அந்த இடத்துல நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க நெட்டையும் கட் பண்றாங்க, பலூனும் பறக்குது. பட் அந்த பலூன் எதுவுமே மேல போடல. என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு எந்த ஹீலியம் கேஸும் காரணம் இல்லைங்க. ஏன்னா அப்போன்னு பாட்டு கரெக்டா வானம் இருள ஆரம்பிக்குது, கூட மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஈரப்பதமான காற்றும் மழை பெய்யுறதும் காரணமாக மேல போக வேண்டிய பலூன்ஸ் எல்லாம் அந்த மழையினால கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தாங்க இப்போ இந்த உலகமே பாக்குற இந்த ஃபர்ஸ்ட் பலூன் டிசாஸ்டர் நடக்க ஆரம்பிக்குது. ஆமாங்க, அந்த 1.5 மில்லியன் பலூன்ஸ் மேல பறக்க வேண்டிய அந்த பலூன்ஸ் அந்த கியூப்லேண்ட் உஹாய்ங்கிற இடத்துக்கு மேலேயே பறவ ஆரம்பிக்குது. இதனால என்ன நடந்துன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பல மணி நேரம் டிராபிக் ஜாம்ஸ் அண்ட் சம் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அந்த ஏரியால அந்த இடத்துல நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமா சொல்லணும்னா பிளைட்ஸ் எல்லாம் கூட பறக்கிறதுக்கு ரொம்பவே டிலே ஆயிருக்கு, ரொம்ப தள்ளி போயிருக்கு. ஏன்னா இந்த பலூன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளை பண்ணி ஏர்கிராப்டோட ரன்வே எல்லாம் போனதுனாலையும் இதுக்கான சரியான கிளியரன்ஸ் கிடைக்கல. சோ அதனால பிளைட்ஸ் எல்லாம் கூட நிப்பாட்டி ஃபிளைட்ஸ் எல்லாம் டிலே பண்ணிருக்காங்க. ஆனா இதுல நடந்ததுலயே மிகப்பெரிய சோகம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பலூன் ஃபிஸ்ட் நடந்ததுக்கு பக்கத்துலயே ஈவிங்கிற ஒரு ரிவர் இருந்திருக்குங்க. அந்த ரிவர்ல பிஃபோர் ஒன் டே கூட ஆவாது, ஒரு 30 hours to 20 ஹவர்ஸ்க்குள்ளேயே 2 ஃபிஷர்மேன் மீன் பிடிக்க போனவங்க அந்த ரிவர்ல காணாம போயிட்டாங்க ஏரியில. அவங்கள தேடுறதுக்காக ரெஸ்கியூ டீம் தேடுதல் பணியை முன்னெடுக்கும் போது கரெக்டா இந்த பலூன் ஃபிஸ்ட் நடந்த அந்த பலூன்ஸ் எல்லாம் நாலா பக்கமும் சிடர்னர் அந்த லேக்கே ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு. அந்த லேக்கை கவர் பண்ண காரணத்தினால என்னாச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த லேக் மேல கலர் கலரா பலூன் இருக்கும்போது அந்த 2 ஃபிஷர்மேனோட லைஃப் ஜாக்கெட்ஸ் அவங்க போட்டிருந்தாலுமே கூட அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் கண்டுபிடிக்க முடியல. சோ ரெஸ்கியூ டீமால அந்த 2 ஃபிஷர்மேனையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த 2 ஃபிஷர்மேனும் பாத்தீங்கன்னா கடைசியில 2 நாள் கழிச்சு இறந்த பிணங்களா கரையை ஒதுங்குறாங்க. அந்த நிலையில அந்த 2 ஃபிஷர்மேனோட பாடியை ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. ஒரு சேரிட்டியால கான்டெஸ்ட் பண்ணப்பட்டு 2000 வாலண்டியர்ஸோட உதவியால ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி அது மூலியமா நிறைய சேரிட்டி ஃபண்ட்ஸ் கெயின் பண்ணி இடத்த இன்னும் டெவலப் பண்றதுக்காக நிறைய மக்களோட வரவேற்பை பெறணும்னு சொல்லி நினைச்சு நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா கடைசியில இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டரா இதுல அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா 2 பேரோட உயிர் பறிப்போன
2 பேரோட உயிர் பறி போய் இந்த டிசாஸ்டர், இந்த பலூன் ஃபிஸ்ட் டிசாஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பலூன் டிசாஸ்டர் ஆகும். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பலூனால கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் கொண்டு வர முடியுமாங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் கொண்டு வந்த நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு தான் அமைஞ்சிருக்கு. இந்த நிகழ்வு பற்றி நீங்க கேள்விப்படும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னோட நரேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பேர் வந்து சேவேஜ் 5 மினிட்ஸ் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல். இந்த மாதிரியான பல வீடியோகள் வந்து நம்ம சேனல்ல வரும்.